ஹாய் கைஸ், நான் எப்படி சிம்பிளாக சிக்கன் கிரேவி பண்ணுவேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு கடுகு, சோம்பு, பட்டை, கிராம்புலாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுருவேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி போடுவேன். தக்காளி போட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுருவேன். போட்டு அது ஏன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும், அதனால் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருவேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் சிக்கன் மசாலா பேக்கெட் இருக்கும்ல, நம்ம கடையில் வாங்கியிருப்போம்ல, அந்த பேக்கெட்டில் எனக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் வீட்லேயே நம்ம சில்லி பவுடர் அரைச்சி வச்சுருப்பாங்க, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறனால இதெல்லாம் போட்டு எல்லா பச்சை ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே அதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வேக வச்சுருவேன். இப்போ வந்துட்டு நான் சால்ட் எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 or 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் தண்ணி ஊற்றிப்பேன். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிப்பேன். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சிக்கன் பீசஸ்லாம் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வந்துட்டு சுண்டிடும். அதுக்கப்புறம் எடுத்தால் சிக்கன் கிரேவி ரெடி. எனக்கு